ஒரு அரசு என்னதான் நல்லது செஞ்சாலும் கடைசி 6 மாதங்கள் இருக்குல்ல, அது கோல்டன் பீரியட்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் நல்லது செய்யலாம், நீங்கள் எப்பேற்பட்ட நல்லது ஒன்றாலும் மக்களுக்கு செஞ்சுருக்கலாம். ஆனால் கடைசி அந்த 6 மாதங்கள் தான் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் வயசானவர் உங்கள் வீட்டில் இருக்கார், அவர் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணியிருப்பீங்க, போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் வந்து அவர் கூட வந்து ஏதோ பின்ன கோயிலில் சம்திங் ஏதோ ஒன்று வந்து செய்ய முடியாமல் போயிடும். இல்லை உங்கள் வேலைப்பொழு காரணமாக அவர்கிட்ட எந்த பதிலும் சொல்ல முடியாமல், இல்லை அவருக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லாஸ்ட்டு 1 இயரில் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இது இயல்பு. அதனால் அரசாங்கம் வந்து அந்த கடைசி 6 மாதத்தை வந்து கண்கொத்தி பாம்பா கூடுமான வரை விமர்சனங்களை தவிர்க்கிறது தான் பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்ட மக்களிடம் முதல்வர் வந்து ஃபோன் பண்ணி சாரி கேட்டிருக்காரு, தன் துறை மீதான விமர்சனத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் எங்களுடைய தடையீடுகள் எங்கேயுமே இருக்காது என்பதற்காக மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐக்கு வந்து வழக்கு வந்து மாற்றிருக்காரு. இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் நிறைய கேஸில் பார்த்துருப்பீங்க, சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆனால் மாற்றவே மாட்டாங்க. அது வந்து என்னென்னா, தமிழக அரசு வந்து குடும்பமான வரை நாங்கள் பண்ணுறோம், அப்படி இல்லைனா தான் சிபிஐக்கு மாற்றணுன்ற ஒரு ஈகோ இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை எங்கள் மேல் களங்கம் இல்லை. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை பெறட்டும். பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி இளைஞனை வந்து படுத்தி எடுத்துருக்குறாங்க, அது வந்து சமூக வலைதளங்கள்லையும் பேசப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பூசிலாம் முழுகலை, நேரடியாக வந்து அதை சிபிஐக்கு வந்து மாற்றிருக்கிறார் முதல்வர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி அந்த மரணங்களை வந்து எப்படி சொன்னாங்கன்னா, நெஞ்சு வலியில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதன் பிறகு தான் சிபிஐக்கு மாறிச்சு. காரணம் என்னென்னா, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஜல்லி அடிக்காமல் தவறு நிகழ்ந்து எடுத்து பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் இருக்கிறோம், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போன்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து போலீஸ்காரங்களுடைய சைடில் அந்த 6 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து தர்ணாவில் ஈடுபடுறாங்க. உயரதிகாரி சொல்லாமல் என் புருஷன்லாம் எப்படி போக போகிறாங்க வேலைக்கு? உயரதிகாரிகள் வந்து ஆர்டர் போட்டு தானே நாங்கள் போய் விசாரணைக்கு போகும்போது தானே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. உயரதிகாரிகள் சொல்லாமல் நாங்கள் எங்கே போக போகிறோம், தமிழ்நாட்டு அரசுக்காக உழைச்சோம், எங்களை எப்படி பண்ணுறதா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா 6 போலீஸ்காரங்களுடைய குடும்பத்தினர் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க யோசிச்சு பாருங்கள், மிளகாத்தூள்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்று நேற்றல்ல, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த போலீஸ் துறை வந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்காமல் இன்னும் இருக்கிறது தான் இருக்கிற பெரிய பிரச்சனை. அதே மாதிரி லோக்கல் போலீஸ் வந்து அவங்க வந்து எஃப்ஐஆரில் பதிவு பண்ணதற்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த விஷயங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. தடிக்கடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க, ஆனால் அடித்து 18 இடங்களில் காயம் இருக்கின்றது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இது ஒன்று. இது எல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது, கஸ்டோடியல் டெத்து, அரசியல் இதெல்லாம் பற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதிமுகவோ எதிர்கால கட்சின்னு சொல்கிற தாவேக்காவோ இல்லை வேறு யாராவதோ போய் சந்திச்சிருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள். அரசு சார்பாக வந்து அமைச்சர் அனுப்பிச்சிட்டாங்க, கலெக்டர் போய் பார்த்துட்டாங்க, முதல்வர் வந்து ஃபோனில் சாரி கேட்டுட்டார். இதெல்லாமே திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், மற்ற ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. 1,10,000 பேர் இருக்கிற ஒரு துறையில் யாரோ செய்கிற தப்புக்கு வந்து இவ்வளோ நாள் கட்டி காத்த எல்லா விஷயங்களும் உடஞ்சி போகுது. அப்போ முதல்வர் என்ன பண்ணுறாரு, பொதுவாக வந்து அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதை அவர் செய்யவே இல்லை. ஸோ நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் கிடச்சிருக்காரு. மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாங்களோ எனக்கு தெரியல. ஏன்னா இதை விட அதிகமாக கலைஞர் எல்லாமே செஞ்சார். கடைசியில் அவரையும் வந்து நட்டாரத்தில் விட்டாங்க. அந்த மாதிரியான மக்கள் பட்டு இப்போ மாறி இருப்பாங்க நான் நம்புகிறேன். சரி, எனிவே இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். சரி, இந்த விஷயம் எல்லாமே இப்படி போயிடுது. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், எதனாலே அஜித்குமார் விசாரிக்கப்பட்டார்? நகை காணான்னு சொன்னவங்க யார்? சிவகாமி நிக்கிதான்றவங்க மதுரையிலேருந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாவியை வந்து கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அஜித் என்ன சொல்கிறாரு, எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்றார். நல்லா கேட்டுக்காங்க, அஜித் வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்றார். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாவி கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறீங்க. 25 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தவங்களால ஏன் வந்து வண்டியை பார்க் பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி இருக்குது. அஜித்து கார் ஓட்ட முடியலன்னா அவர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கொடுத்து எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நகையை ஏன் அங்கிட்டு வச்சிங்க? காரில் நகை இருக்கும்போது நீங்கள் யார்ட்டையாவது ஒரு பொருள் இருக்கும்போது அதை நீங்கள் வந்து காரில் வந்து பேரல் பார்க்கிங் இந்த
யார்கிட்டயா கொடுத்து செக்யூரிட்டி கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லுவீங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆக போலீஸ் தரப்பில் என்ன சொல்லுதாங்கன்னா, மேலெடுத்த உத்தரவு, அதனால் நாங்கள் விசாரணைக்கு போனோம் அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா சமூக வலைதளங்கள் இதை பற்றின விஷயங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த எழுத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேள்விகள் எல்லாமே நியாயமாக இருக்குது. ஏன்பா பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் பண்ணாமல் மானாமதுரை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அங்கேருந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் வந்து யூனிஃபார்மில் இல்லாமல் வந்து விசாரிச்சிருக்காங்கன்னு ஏகப்பட்ட கேள்விகளை வந்து இதில் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கொக்கி நிற்குது. திருடு போனது இன்னும் 10 பவுன் நகை. இந்த 10 பவுன் நகை இப்போ அஜித்குமாரோடைய சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே எங்கள் அண்ணன் திருடி இருந்தாலும் நீங்கள் கேஸ் போட்டு உள்ளார தள்ளியிருக்கலாம். அவர் வந்து இன்னொன்று, அஜித்குமாரை கொடூரமாக அடித்த வீடியோக்கள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ தமிழக அரசை பொறுத்தவரை இது பெரிய தலைவலி. அதனால தான் முதல்வர் வந்து ஏமாட்டாலும் பரவாயில்ல, உண்மையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் என்னென்னா, ஏன்னா இது வந்து பட்டவர்த்தனமாக சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை வந்து பிடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து முதல்வர் வந்து சாரி கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. மேற்கொண்டு அது என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. இந்த நிக்கிதா அண்ட் சிவகாமி யார்? இவங்களுக்கு வந்து அவ்வளோ அரசியல் செல்வாக்கா, இல்லை அதிகாரிகளுடைய செல்வாக்கா? அப்போது உயரதிகாரிகள்னால் வெளியிலேருந்து வந்து ஆர்டர்னா அது யார்? அதுக்கு யார் பின்னாடி இருக்காங்கன்ற கோணங்களில் விசாரணைகள் போயிட்டுருக்கு. எது எப்படி ஆகிலும் திமுக கவர்மெண்ட் மேலே குறை சொல்லணுன்ட்டு இருக்காங்க. அந்த குறைகளே இல்லாமல் நடத்துவது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இப்போ உதாரணத்துக்கு வந்ததும் போனதுக்கு போதும் டக்குன்னு 24 மரணங்களை வந்து திமுக லிஸ்ட்டில் எழுதிட்டாங்க. இந்த 24 லாக்அப் டெத்து கிடையாது. அரசு மருத்துவமனையில், சிறைச்சாலைகளில் அங்கங்கே இறந்தவங்க, உடல் ரீதியாக நோயுற்று அந்த மாதிரிலாம் இறந்தவங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்க எப்படி எடுத்துன்னு போகிறாங்கன்னா, இதெல்லாம் லாக்அப் டெத்து லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் நடக்கும். ஸோ தவறு செய்தவர்கள் யாராகவே இருந்தாலும், அது திமுகவினராக இருந்தாலும் சரி, அதிமுகவினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தவறு தான். அதுவும் பாதிக்கப்பட்டது ஒரு அப்பாவி இளைஞன். ஒரு டெம்பரவரியாக காவலாளியாக வந்தவனுக்கு வந்து அந்த பையனை போட்டு அடித்து சாவடிச்சு, அப்போ அந்த மேலெடுத்த அதிகாரம் யார் கொடுத்தது? சரி, அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரியான லெவலில் இறங்குற அளவுக்கு உங்களுக்கான அந்த பவர் யார் கொடுத்தது? இதுதான் இங்கே கேள்வி. இதுதான் இப்பொழுது தலையாய கேள்வியாக இருக்குது. சமூக ஊடகங்களும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. விரைவில் உண்மை குற்றவாளிகள் வந்து பிடிபடுவார்கள் என்று நம்புகிறோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை பதிவுபடுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.